வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எடுத்த இந்த மினி விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பொங்கலூர் வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. பல்லடத்துல இருக்கிற பொங்கலூர் வரைக்கும். ஏன்னா நம்ம பியூட்டிஷியன் அங்க தானே கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அங்க பார்லர் வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சு. அதனால வந்து போயிட்டு அக்காக்கு அயர்ன் பண்ற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, நெறையா சாரி வந்து இருந்தது ஃப்ரீ ப்ளீட்டிங்க்கு. அது வந்து நெறையா இருந்தனால அயர்ன் பண்ணி வச்சுட்டு, அங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி ரிட்டர்ன் வர வழியில தர்பூசணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிலேட்டிவ் கடையில வந்து நிறுத்தியிருந்தோம். அங்க வந்து பாட்டி வந்து கை ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அக்கா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாட்டி சொன்ன எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. மாமாக்கும் வந்து அதுதான் சொன்னாங்க. ரிட்டர்ன் வரையில வந்து பார்த்தீங்கன்னா, தர்பூசணியும் பழமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் வரும்போது, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க நம்மளுக்காக வந்து புளி சாப்பாடும், கேசரியும் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க கையால நான் சாப்பிடும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பாப்பா வந்து கேசரியா, அல்வான்னு சொல்லி சாப்பிட்டா. ஏன்னா, அந்த அளவுக்கு அதில நெய் இருந்துச்சு. பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க. மாமாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு அப்படியே கிறக்கத்துல வந்து படுத்துட்டோம். லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி 7 நாள்ல இருந்தே மாமா வந்து எனக்கு கிஃப்ட் குடுக்குறதும், ப்ரப்போஸ் பண்ணுறதும் இருந்துட்டே இருந்தாங்க. அதில ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு. "நீங்க வந்து வீடியோக்காக பண்ணுறீங்களா? இல்ல ஒரிஜினலாவே அண்ணா இப்படி தானா?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் வீடியோக்காக அப்படின்னு கிடையாது. ஒரிஜினலாவே மாமா வந்து அப்படி தான். இந்த வருஷம் எனக்கு இந்த கிஃப்ட் குடுத்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் இல்லாம ஒரு வருஷம் கூட வேலண்டைன்ஸ் டே எனக்கு போனதே கிடையாது. முன்னாடி நான் கிரீன் கலர் போட்டிருந்தது. 2nd வருஷம் எனக்கு எடுத்து குடுத்தது. 2வது வருஷம். 3வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாப்பா கூட இருக்கேன் இல்லைங்களா? அதில போட்டிருந்த கோல்டு ரிங் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 4வது வருஷம் நான் போட்டிருந்த கம்மல் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. 5வது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட இருந்த மொத்த நகையும் வித்து, மாமாவோட எல்லா உழைப்பும் போட்டு இந்த வீட்ட எனக்கு கட்டி குடுத்தாரு என் பேர்ல. நீங்க நினைக்கலாம், இடம் வந்து எங்க அத்தை குடுத்து, அத்தையோட காசுலேருந்து கட்டியிருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 5 வருஷமா மாமா பட்ட கஷ்டத்தோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு. அவ்வளோ ஒரு ஹேப்பியா நாங்க உள்ள போனோம். துரதிர்ஷ்டவசமா அது எங்க கைய விட்டு போனதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 6வது வருஷம் இந்த சாரி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 7வது வருஷம் எதுவுமே இல்லாம நாங்க பட்ட கஷ்டத்துல எல்லாமே இழந்து நடு ரோட்ல நின்னோம். நான் மட்டும் தாம்மா இருக்கேன் அப்படின்னு என் கைய பிடிச்சு நின்னாரு. அப்பவும் அதே அன்பு எங்களுக்குள்ள அப்படியே தான் இருந்தது. 8வது வருஷம் இப்ப நீங்க பார்த்த ஃபோட்டோ தான். இத்தன வருஷத்துல எல்லா வருஷமும் வேலண்டைன்ஸ் டே ஆகட்டும், என் பர்த்டேவாகட்டும் ஒரு தடவ கூட மாமா ஸ்கிப் பண்ணதே கிடையாது. நான் சொல்றது ஒரே விஷயம் தாங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம என்னத்த சாதிக்க போறோம்? ஒண்ணும் சாதிக்க மாட்டோம். நம்மளுக்காக வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்பவும் நான் சொல்றேன், அடுத்தவன் அத பேசுறான், இத பேசுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை நடுத்தெருவுல தான் நிக்கும். நம்மளுக்காக வாழணும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. இப்ப சிலரோட மைண்ட்ல என்ன ஓடுன்னு தெரியுங்களா? அதான் நீங்க YouTubeல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு வீடு தாராளமா கட்டியிருப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் வந்து கிடையாது. நாங்க YouTube சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆகுது. நாங்க வீடு கட்டினது 22ல தான் கட்டுனோம். ஓகேங்க. இந்த மினி விளாக இதோட முடிச்சுக்கலாம். புதுசா யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.